விரல் இருக்கு. 5 விரல்ல முதல் விரல்ல பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. இந்த விரல்களில் ஒவ்வொரு வேலையும் நம்ம இதில் தான் செய்கிறோம், சாப்பிட்றோம், எழுதுகிறோம், நிறைய காரியங்கள் எல்லாமே செய்கிறோம். ஆனால் இந்த கையை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் லைஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, LIFE, லைஃப், இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கைக்குள்ளே அடக்கின மாதிரியான விஷயம். இது மொபைல் பார்க்குற போது கிடைக்கிற விஷயம் இல்லை. இந்த LIFE, வாழ்க்கை, வா இல் இக் கை, வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். LIFE, இந்த 4 விரலையும் இப்படி மடக்கிட்டோம்னா இது விரல் இப்படி, தம் ஃபிங்கர் இப்படி வரும் இல்லையா? இது எதற்காக பயன்படுத்தும் அப்படின்னா ஒரு சேலஞ்சிங். இப்போ நம்ம கையை நம்ம விரித்து வைக்க போகிறோம். LIFE, அல்லேலூயா. இப்போ நான் இதை என் கண்ட்ரோலில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் எப்போவுமே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. இந்த ஒரு ஜெயம் அப்படிங்கிறது ஒரு சக்ஸஸ், ஒரு வெற்றியை குடிக்கிறது. இது எதுக்கெடுத்தாலும் இது பார்த்தீங்கன்னா டன், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம், சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், நல்லது நடந்ததுக்கு ஒரு அத்தாட்சியாக நம்ம சொல்லுவோம். இப்போது நம்ம வாழ்க்கையை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கரமாய் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த வாழ்க்கையை நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் வேறொரு கோணத்தில் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்குள்ள காத்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை வெற்றி நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். சிரிச்சுட்டே சொல்லுங்க, பக்கத்தில் சந்தோஷமா, உங்க வாழ்க்கை வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையா. வேதத்தை நீ வாசி, உன் வாழ்க்கையே மாறும்னு சொன்னாரு. உண்மையாகவே இன்னைக்கு என் வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் என்னன்னா இந்த வேத வசனம் தான் என்னை விடுதலை ஆக்கினது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தவ தானா. ஆனா எப்ப இந்த வேதத்தை உண்மையாய் நேசிக்க படிக்க ஆரம்பிச்சனோ இன்னைக்கு என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் நீங்க இருக்கலாம். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு சேலஞ்சு உள்ள லைஃப் தான். ஆமென். என்னை பார்க்கும்போது சரீரத்தில் சில பலவீனம் இருக்கிறதுனால உலக பிரகாரமாக சொல்லுவாங்க ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை உலகத்தார் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த சேலஞ்சிங் பர்சனை தான் இன்னைக்கு அநேருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தியிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். எந்த குறைபாடும் இல்லாமல் வாழும்போது கிடைக்கிற ஒரு காரியத்தை விட பிரச்சனைகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில, நம்முடைய குறைவுகள் மத்தியில நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை எப்பொழுதும் ஒரு சவால் நிறைந்தவர்களாக தான் வைப்பார். ஆமென், ஆமென். நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுடைய எதிர்காலம் ஒரு சவால் நிறைந்ததாய், சாதிக்கக்கூடியதாய், வெற்றி நிறைந்ததாய் நீங்க இருக்கணும்னா உங்களை ஒரு விதத்துல கர்த்தரிடத்துல நீங்க